நல்ல தங்கால் கதை. அர்ச்சுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி, இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுக்கு நல்ல தம்பி, நல்ல தங்கால் என 2 குழந்தைகள். இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர். இழந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காலை சீராட்டி வளர்த்து தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தங்கால் 7 குழந்தைகளுக்கு தாயானாள். இதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். இந்நிலையில் மானாமதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. உண்ணா உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர். நல்ல தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது. சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது. மனமுடிந்த நல்ல தங்கால் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ச்சுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள். அப்பொழுது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கி இருக்கலாம் என்று எண்ணிய நல்ல தங்கால் அங்கு சென்றாள். பசியால் வந்த நல்ல தங்காலையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னாள். பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரைப்பசியை தடுத்தனர். ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்ல தங்காலையும் அவளது பிள்ளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள். நாட்கள் சில கடந்தன. பசி வாட்டியது. பிள்ளைகள் வாடின. அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான். அண்ணியின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான். எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தாள். மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனமுடிந்த நல்ல தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே, இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன்? என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள். அப்பொழுது அவளது குழந்தைகள், அம்மா பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர். அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை. குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது. நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள். பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள். 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து மாண்டான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இது வல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். பத்தினியான நல்ல தங்கால் தெய்வ பக்தி கொண்டவள். எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்றார்கள். ஆனால் மாண்டவர் எல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது. அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன். எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள். அதற்குரிய காலம் விரைவில் வரும். அதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர். அன்று முதல் இங்கே நல்ல தங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள். நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள். குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர். இவர்கள் வாழ்ந்த அரண்மனையில் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை பத்திராயிருப்பில் இன்றும் காணலாம். நல்லதோர் தெய்வம் ஆவர் என்று ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்ல தங்கால் நல்ல தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் போற்றப்படுகிறது. தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும், தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஓர் உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்ல தங்கால் கதை.